ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் ஸ்ட்ரிங்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது நம்பர்ஸு, சிம்பிள்ஸு, ஸ்பேஸு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம பண்ணிக்கலாம்னா சிங்கிளாக டபுள் கோட்ஸ் மூலிமா டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று இருக்குது. மல்டிலைன் ஸ்ட்ரிங்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 3 டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த பேராகிராஃப் எழுதினீங்கன்னா அது பேராகிராஃப் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து டபுள் கோட்ஸாக அலோவ் பண்ணும். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது குறிப்பிட்ட வேர்டு வரைக்கும் தான் அவன் பாஸ் பண்ணும், அதுக்கப்புறம் எண்ட் பண்ணி விட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து அப்டேட்டுன்னு ஒன்று உண்டு. அப்டேட்னால் இதில் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த வேர்டுக்கு அப்புறம் இது வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இண்டெக்ஸ் வச்சு மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ உனக்கு 0 இண்டெக்ஸில் வேறு டெக்ஸ்ட் வேணும்னு சொல்லி மாடிஃபை பண்ண முடியாது. இப்போது ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோயர் கேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேர்டு வந்து அப்பர் கேஸில் இருக்குன்னா நம்ம லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லி லோயர் கேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிங்கன்னா நம்ம லென்த்துன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில